ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி ஹெல்த்தியான முருங்கைக்கீரை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, அதையும் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி உதிரி உதிரியாக வச்சுருக்கேன், அதையும் போட்டு 1 கப் அளவு முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். நான் முருங்கைக்கீரை நிறையாவே எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் நான் நல்லா கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை அப்படியே ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். முருங்கைக்கீரை மட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி போண்டாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கீரை தெரியாது, கீரை டேஸ்ட்டு தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறனால சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இந்த பதம் இருக்கணும். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டுருவோம். இது மாதிரி ஃபுல்லுமே நீங்கள் போட்டு எடுத்துருங்க. இப்போ ஃபுல்லுமே போட்டாச்சு. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அப்படியே இன்னொரு சைடு பரட்டி விடுங்க. இது மழை டயத்தில் ஒரு டீயோடு வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்துருவோம். எடுத்து அப்படியே ஒரு பவுலில் வச்சுருவோம். அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. கீரை டேஸ்ட்டு தெரியல நம்மளுக்கு, அதனால அவங்களுக்கு தெரியாது, நல்லா சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி நான் ஃபுல்லுமே அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டேன் போண்டா. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.